அந்த நாட்டு மேல பறந்து குண்டு போடுறதுன்றது ஒண்ணு, அந்த நாட்டுல ஒரு டெம்பரரி ஒரு மிலிட்டரி கேம்ப் செட் பண்றதுன்றது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். புரியுதுங்களா? ஈரான் வந்து எத்தனை வருஷமா சாங்ஷன்ஸ்ல கஷ்டப்பட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன். பட் அதுக்காக வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்றீங்களா? சரி, ரைட்டு, சண்டை வேணாம், நீயும் அடிக்க கூடாது, நானும் அடிக்க மாட்டேன், பேச்சோட இருக்கணும், இப்படின்னு நிறுத்திக்கணும். இதுல இன்னொரு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சரி ரைட்டு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்னா அந்த ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவனோட பேசிக்கிறேன், உன்னோட எனக்கு பேசணும், உனக்கும் லெபனானுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப நீ ஒத்துக்கோ, ஹெஸ்புல்லா எங்க ஆளுங்க, நான் தான் அவனுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கிறேன், அதனால என் கூட தான் பேசணும், ஓப்பனா சொல்லு, உன் கூட பேசுறேன் சொல்லுவியா? எடுபடி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இனிஷியேட்டிவ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து மிடில் மேன், அவ்வளவுதான் நான் சொல்வேன். அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். இடைத்தரகர் அப்படின்னா கூட ஏதோ ஒரு ரோல் இருக்கு. இவங்க அப்படி கிடையாது. ஒரு மிடில் கொரியர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆனா அங்க லெபனானை போட்டு அடின்னு அடிச்சு நவுத்தின்னுக்குறாங்க. மோடி செயலிழந்து விட்டார், காம்ப்ரமைஸ் ஆயிட்டார், சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு பேசியிருப்பானுங்கல்ல, அந்த வாயெல்லாம் இன்னைக்கு ஷபாஸ் ஷெரீப் சொதப்பிட்டாருன்னு ஏன் சொல்லல? பாகிஸ்தான் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்குது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் 007 ஏகே நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். என்ன சார், பாகிஸ்தான் வந்து சொன்னதை நடத்தி காட்டிடுவாங்க போலவே, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, ஏன் ஜேடி வேன்ஸே வந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஈரானியன் டிப்ளமேட்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அப்ப சீஸ்ஃபயர் ஓகே ஆயிருமா சார்? சரி, முதல்லயே ஒரு அட்டகாசமான செய்தி சொல்லலாமா? ஈரான் ஜெயித்து விட்டது, அமெரிக்கா அடிபணிந்து விட்டது, ட்ரம்ப் பதவி விலகிறார். சூப்பர் சார். சந்தோஷமா இருக்குமா? உண்மைதானே? ஒரு சிலருக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அது உண்மையா இருக்காது. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நமக்கு வர மாட்டுது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஈரான் தரப்புல இருந்து ஒரு சோசியல் மீடியா போஸ்ட், இன்னைக்கு அப்படிதானே எல்லாமே நடக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜேடி வான்ஸ் வந்திருக்காரு, பேசுறீங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேசினா ஒரு ஒர்க்கபிள் சொல்யூஷன் வரும். ஆனா இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நாங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கணும், எங்களுக்கு ஈரான் ஃபர்ஸ்ட், அதுதான் முக்கியம். இதான சொல்லணும். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போதே அவங்க பல படிகள் கீழே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்றது தெரியலையா? அடுத்தது இந்த பேச்சுவார்த்தை, பேக் சேனல் டிப்ளமசி, இது நடக்குது அப்படின்னு சொன்னப்போ பார்த்தீங்களா, ஈரான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் பொய்ன்றாங்க, அவங்க நாங்கள் யாரோடையும் பேசலைன்றாங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்னை கவுண்டர் பண்ணாங்க. நீ என்ன வந்து ஈரான் பேசுதுன்னு சொல்றீங்க, சும்மா வந்து புலிகின்னு தெரியுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பேக் சேனல் டிப்ளமசி நடந்ததுனால தானே இன்னைக்கு இவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் ஒன்றா வந்திருக்காங்க. நேற்றுக்கு நம்ம சேனலில் நான் சொல்லியிருந்தேன், இந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குமானா நிச்சயம் நடக்கும். ஏன்னா அகைன் லாஜிக்கல் திங்கிங். வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவரே வரார். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார் அவரு, அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த போறேன், அங்க வந்து உருப்படியா ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அப்புறம் என்ன நடக்கும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் கொடுத்துட்டு தான் வந்தார். அப்போ இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க ஈரான்லேருந்து, இல்ல வரமாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய செய்தி போயிட்டு இருந்தது விக்ரம். வைஸ் பிரசிடென்ட்டே அங்கேருந்து கிளம்பி இஸ்லாமாபாத் வந்த பிறகு ஈரான்லேருந்து யாரும் வரலங்க பேசுறதுக்கு, நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். ஸோ அவங்க வந்துருவாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணாம ஜேடி வான்ஸ் அங்கே வந்திருப்பாரா? அதனால தான் நான் ஆணித்தரமா சொன்னேன், நிச்சயமா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு. இது நம்பர் 1 பாயிண்ட். அடுத்தது முதல்ல அந்த 10 பாயிண்ட் குப்பையில போடுனாரு. அதுக்கப்புறம் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, ரைட்டு இதை பேஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு. பேஸ் பண்ணி போகலான்னா அத்தனையும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் வேணும் அப்படின்னா ட்ரம்ப் நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு பிட்டை போட்டார். அதுக்கு நான் 2 பேருமா சேர்ந்து பண்ணுவோம். அதாவது அந்த 2 மில்லியன் இல்லைன்னா ஒரு பேரலுக்கு $1 ரேட் வச்சிருந்தாங்க இல்லையா, அது ஈரான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல என்னங்க இப்படிலாம் பண்றது தப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் பார்த்தாரு, அதுக்கு என்ன 2 பேருமா சேர்ந்து வாங்கலாம், நீ பாதி நான் பாதி அப்படின்ட்டாரு. இப்போ யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நிலத்தை உழறதுக்கு வரமாட்டாங்க, விதைக்கிறதுக்கு வரமாட்டாங்க, அறுவடைக்கு வரமாட்டாங்க, சோறு பொங்கி துன்றதுக்கு மட்டும் வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆஹா, அன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணணும், நீங்களாம் வாங்கோ அப்படின்னும் போது நாங்களாம் வர முடியாது, என்ன நினைச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. இப்போ
நேட்டோ அண்ட் சம் அதர் கண்ட்ரிஸ் 30 நாடுகள் அவங்க சொல்றாங்க நாங்க வரேங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அதை திறக்கிறதுக்கு. ஏன் நாளைக்கு இந்த ஆள் வந்து 2 மில்லியன் அப்படின்னு வச்சானா நமக்கும் ஏதாவது காசு கிடைக்கும்ல, அந்த ஆசை தான். நீங்க வாங்க, ஆனா காசெல்லாம் கிடைக்காது, இப்படிதான் சொல்வாரு. சரி, வயா மீடியாவா சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது விக்ரம். ஏன்னா அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் சுட்டு தள்ளிட்டாங்க, இவங்க போயிட்டு அந்த பைலட் வெப்பன் சேஃப்டி அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இதுவே வந்து ஒரு கிளாண்டஸ்டைன் ஆப்ரேஷன், கொஞ்சம் அந்த என்ரிச்டு ஏரியனத்தை தூக்கிட்டு வரதுக்கு அப்படின்னு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் எல்லாம் போயிருக்குது. ஒரே ஒரு ஆளை தூக்கிட்டு வரதுக்கு 2 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டா, இது உனக்கே ஓவரா தெரியல. 1 போனா கூட பரவாயில்ல, 2 போயிருக்கு. 2மே அங்க அந்த சாஃப்ட் சாண்டில் சிக்கிக்கிச்சு. அதுக்கப்புறமா இன்னொன்று வருது. See, they have created a temporary base in southern Iran. சண்டை நடந்துருக்குது. அந்த நாட்டு மேல பறந்து குண்டு போடுறதுன்றது ஒண்ணு, அந்த நாட்டுல ஒரு டெம்பரரி ஒரு மிலிட்டரி கேம்ப் செட் பண்றதுன்றது வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். புரியுதுங்களா? இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. நாம வந்து மிசைல் அனுப்புறோம், வந்து பிரம்மோஸ் அனுப்புறோம், ஃபைட்டர் ஜெட் அனுப்புறோம், இந்த ட்ரோன் அனுப்புறோம், போட்டு தாக்குறோம். வேற பாகிஸ்தான்லயே நம்ம போயிட்டு ஒரு பேஸ் செட் பண்ணி அடிக்கிறோம், டெம்பரரியா இருந்தா கூட, அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி பெரிய விஷயம். ஆனா இதை யாருமே கண்டுக்கல. காரணம் என்னன்னா அமெரிக்கா மீதான ஒரு வெறுப்பு. பாருங்க, இங்க வந்து நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்க? நான் சப்போர்ட் பண்ணல, ரிப்போர்ட் பண்றேன் என்ன நடக்குது அப்படின்றத. ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னு சொன்னா அது எப்படி நடக்குது அவ்வளவுதான். இவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்க தோக்குறாங்க, இவங்க தோக்குற மாதிரி இருக்கு, இவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர இல்ல நீ இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஈரான் வந்து எத்தனை வருஷமா சாங்ஷன்ஸ்ல கஷ்டப்பட்டாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுக்காக வந்து அவங்கள வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்றீங்களா? அப்ப என்னன்னா அணுகுண்டை பத்தி பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்க சாங்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த கப்பம் கட்டுறது, அநேகமா அமெரிக்கா இப்படி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், நீ பாதி நான் பாதி அப்படின்னு. அதுலேயும் பாதி எக்ஸாக்ட்லி ஈரானுக்கு வராது, அதில் இன்னும் சிலதெல்லாம் போட்டு ஒரு 30% அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு மீதி வந்து அமெரிக்கா எடுத்துக்கினேன். ஒரு 20% அங்கே இருக்க சவுதி, கட்டார், உங்களுக்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ரிப்பேர் செலவு அப்படின்னு கொடுத்துட்டு மீதி அவர் முழுங்கிடுவார். நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம் தெரியுமா அப்படின்னு. நேட்டோ 30 நாடுகள் வந்தாங்கன்னா வாங்க சும்மா பார்த்துட்டு போவாங்க, காசெல்லாம் கிடையாது அப்படின்வாரு. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது. ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க சாங்ஷன்ஸ்ல கஷ்டப்பட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எத்தனை நாளைக்கு இப்படியே நீங்க இருக்க போறீங்க? இன்னைக்கு நீங்க ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா சாங்ஷன்ஸ் இன்னும் கடுமையாகும். அண்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாம் கர்க் ஐலாண்டை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ண போறாங்க. நம்ம அன்னிலேருந்து சொல்லினுக்கிறோம், அங்க வந்து பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் எல்லாம் கிடையாது. எதுவும் முடியலன்னு சொன்னா முதல்ல கர்க் ஐலாண்டில் இருக்க அந்த ஆயில் ஃபெசிலிட்டிஸ் அதை போட்டு அடிச்சாலே ஈரானுடைய எக்ஸ்போர்ட் அது வழியா தான் போகுது. இப்போ எக்ஸ்போர்ட் போகலன்னு சொன்னா எங்கேருந்து உனக்கு காசு வரும்? எப்படி நீங்க நாட்டை மெயின்டைன் பண்ணுவீங்க? சோல்ஜர்ஸ்க்கு எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? ஒரு நாடுன்னா சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, எவ்வளவோ இது இருக்கு, எல்லாத்தையும் ரன் பண்ணணும். காசு இல்லாம என்ன பண்ணுவீங்க நீங்க? யார் உங்களுக்கு கொட்டி கொடுப்பாங்க காசு? எப்படி வரும் உங்களுக்கு? அந்த ஆயில் ஃபெசிலிட்டியை நாசம் பண்ணிட்டாங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணணும், அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும்னா கொஞ்சம் நெஞ்சா காசு கிடையாது, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தேவைப்படும். அதுக்கான பார்ட்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்க சாங்ஷன்ஸ் இருக்கும்போது? ஸோ இவங்க வந்து எக்கானமி தான் முக்கியம் அப்படின்ற ஒரே ஒரு மனநிலையோட சரி ரைட்டு சண்டை வேணாம், நீயும் அடிக்கக்கூடாது நானும் அடிக்க மாட்டேன், பேச்சோட இருக்கணும் இப்படின்னு நிறுத்திக்கணும். இதுல இவங்க பண்ற கூத்து என்னன்னா, இதுல இன்னொரு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சரி ரைட்டு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைக்கு போகலாம் அப்படின்னா அந்த ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ கூட வந்து சவுதி மேலே ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றாங்க சண்டை நடக்கும்போது. இப்போ இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே எந்த தாக்குதலும் நடத்தலை. அப்போ நீங்கள் வந்து சவுதி மேலே குண்டு போட்டிங்கன்னா நியாயமா அது? அப்போ நாளைக்கு அமெரிக்காவே வந்து என்னப்பா இது மாதிரி சொல்கிறான் நாங்கள் போவோம் அப்படின்னா சவுதி விட மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது, தீர்த்து கட்டிட்டு போயிரு. ஏன்னா எங்களுக்கு ரிஸ்க்கு, நீயும் போயிட்ட அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய காசு கொடுக்குறோம், நீ போடு, எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன்னா நீங்களும் வந்து சரி வானா சண்டை நிறுத்திடலாம், ஒத்து வர மாட்டான், நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களெல்லாம் அவன் சும்மா விட மாட்டான், அவன் வச்சது தான் சட்டம்னு ஆயிரும். அதனால அங்கே இருக்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது போன் ஆஃப் கன்டென்ஷன் என்னன்னா லெபனான், ஹெஸ்புல்லா, அங்கே சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு. இதுக்கு தான் நெத்தன்யாஹூ சோகா ஒரு ஐடியா பண்ணார், சண்டையை நிறுத்தணும் அவ்வளோதானே, அதுக்கு நான் ஏன் உன்கிட்ட பேசணும்,
நான் லெபனான் கிட்ட பேசிட்டு போறேன். நேராக எனக்கு அவனுக்கு தானே சண்டை. நான் அங்கே குண்டு போடுறேன், அங்கே இருக்கவங்கெல்லாம் மாட்டுறாங்க. இதான கேள்வி. ஆனால் அவனோட பேசிக்கிறேன், உன்னோட எனக்கு பேசுகிறேன். உனக்கும் லெபனானுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ நீ ஒத்துக்கோ, ஹெஸ்புல்லா எங்க ஆளுங்க, நான் தான் அவனுக்கு ஆயுதம் குத்துனுக்கிறேன், அதனால என் கூட தான் பேசணும், ஓப்பனாக சொல்லு, உன் கூட பேசுகிறேன் சொல்லுவியா? ஸோ இந்த வாரம் வர வாரம் செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் பேச்சு நடக்க போகின்றது. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதை பார், உங்கள் நாட்டு மக்கள் அதை நீ பார்த்துக்கோ, ஹெஸ்புல்லாக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் சதன் லெபனான்ல உட்காந்துக்கின்னு எங்களுக்கு கொச்சல் குத்துனுக்கிறான், உனக்கும் இதனால பிரச்சனை, ஓ நாடு தான் பாதிக்கப்படுது. அதனால நீ சொல்லிடு, அப்பா ஹெஸ்புல்லா இங்க இருக்கணும்னா ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுரு, இல்லாட்டா நீங்க காலி பண்ணு, வெளில போயிரு அப்படின்னு சொல்லு. அவன் போக மாட்டான், நான் அவனை போக வச்சிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஈஜிப்து எவ்வளோ பெரிய சண்டை போட்டாங்க இஸ்ரேலோட. இன்னைக்கு ஈஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எத்தனை வருஷமா ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. ஜோர்டானோட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? இதான் மேட்ரு. அடுத்தது இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இதுக்கும் வந்து மேபி சவுதி இவங்கெல்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யுஏஇ சவுதி இங்கேருந்து ஒரு பைப்லைன் இஸ்ரேல் வழியா இப்படி போட்டிங்கன்னா, இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஆயில் வரணும், கேஸ் வரணும் அப்படின்னா நம்மெல்லாம் பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்தியா, சைனா, மலேசியா, ஜப்பான் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஜப்பானுக்கு பக்கத்தில் ரஷ்யாலேருந்து கிடைக்கும், ஆனால் அண்ணன் ட்ரம்ப் தலையை விட்டு அதை நிறுத்தி விட்டாரு. இப்போ இவங்களுக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். யூரோப்புக்கு எங்கேருந்து போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதே கட்டார் கேஸ் தான் போகுது. ஏன்னா ரஷ்யா கேஸை வாங்க மாட்டேன்ட்டானுங்க அவனுங்க. எந்த வழியாக போகுது? இதே ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வந்து இந்த பக்கம் அப்படியே சுற்றிக்கின்னு பாபல் மண்டப் வழியாக போயிட்டு சூயஸ் கேனல் வழியாக மேலே போகுது. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு சோக் பாயிண்ட் ஈரான், அந்த பக்கம் ஒரு சோக் பாயிண்ட் ஏமன் ஹூத்தி. வம்பே வானா, பைப்லைன் போட்டிருங்க, எங்கள் ஊர் வழியாக வந்ததுன்னா அப்படியே இந்த பக்கமாக மெடிட்ரேனியன் அப்படி போயிட்டு நேராக யூரோப்புக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட், இவ்வளோ தூரம் சுற்றிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் இவங்க வந்து ஒத்துக்கிற நிலைமைக்கு தான் வரப்போகிறாங்க. சவுதி அரேபியா எல்லாமே சண்டை நின்றதுனாலும் அது நிறைய செலவாகுன்றாங்க. பட் ஸ்டில் இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். யூரோப்புக்கு எனர்ஜி செக்யூரிட்டி, அது இஸ்ரேலுக்கும் பைசா கிடைக்கும், ஏன்னா அந்த டிரான்சிட் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அடுத்தது இந்த பக்கம் பைப்லைன் வழியா ஆயில் அண்ட் கேஸ் போகுது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்றதுல அமெரிக்கா, யூரோப் ரெண்டு பேரும் பர்டிகுலரா இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஆயில் வராது இல்லை, அதனால அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஸ் இதுவாகும். இப்படித்தான் வந்து இன்றைக்கு அந்த மிடில் ஈஸ்ட் அரசியல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஈரான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். அடுத்தது ஜேடி வான்ஸுக்கு ஒரு லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிமா. அடுத்து அவர் பிரசிடண்டா நிற்கிறார் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நீ 8 கோடு போட்ட, நான் ஒரே கோடு பெரிய கோடு போட்டேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 8 சின்ன கோடு எங்க, ஒரு பெரிய கோடு எங்க. அடுத்தது மிட் டர்ம் எலெக்ஷன்ஸ் வருது, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. இது ட்ரம்ப்புக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவர் வந்து இதை சரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வின்வின் சிச்சுவேஷனா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா மிட் டர்ம் எலெக்ஷன்ல வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டி கட்சிச்சின்னு சொன்னா ஏதாவது ஒரு அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரலாமா அப்படின்னு பார்த்துட்டு இன்னொரு தடவை அண்ணன் ட்ரம்ப்பே பிரசிடென்ட், அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. அதனால இது வந்து ஈரான் இதை புரிஞ்சுக்கின்னு, பட் எப்போ அவங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பவே அவங்க நிலைமையை புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. இவங்க வந்து ஒத்துக்கினாங்கன்னா நாளைக்கே ஐஆர்ஜிசி ஒத்துக்க மாட்டோம் தகராறு பண்ணா கூட அதை அடக்கி ஒடுக்கிறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் டிசிஷன் அதுதான் என்ன, டக்குன்னு உடனே வந்துடாது. மேபி இந்த 14 நாள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போகலாம். சரி ரைட்டுங்க, நாங்கள் இந்த மாடலிட்டிஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், இதை இங்கே கொஞ்சம் கிவ்வு அங்கே கொஞ்சம் டேக்கு அப்படின்ட்டு நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 நாள் அப்படின்றது ஓகே ரைட், வி வில் கிவ் சம் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா அந்த ஷிப்பு வரத்துக்கு சிக்கல் என்னன்னா, இவங்க பாட்டுக்கு கண்ட இடத்துல மைன்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அதனால ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான். ஸோ அதனால வா இந்த பக்கமா வா சுதானமா பார்த்து அப்படின்னு அதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற இடத்துல போய் வெடிச்சிச்சுன்னா வம்பா போயிடும். ஸோ அவங்க பண்ணது அவங்களுக்கே வினையாயிடுச்சு. இது சீக்கிரமே இதெல்லாம் சால்வ் ஆயிரும். இன்னைக்கு பேச்சுவார்த்தை அது பற்றின முடிவுகள் இன்னும் தெரியல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்பொழுது. பட் விரைவிலேயே இது வந்து சுமூகமாக தீரும்னு தான் நான் பார்க்குறேன் விக்ரம். பட் இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஈரான் ஜெயித்து விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் சாரி. பட் இருந்தாலுமே வந்து இஸ்ரேலோடைய டெலிகேட்ஸ் அந்த அளவுக்கு அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலையே சார் பாகிஸ்தானில். இஸ்ரேல் தான் மெயின் ஒரு இதுன்னு சொல்லலாம். பட் அவங்க போகாத காரணம் என்ன? அப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபைட் ஆக ஆரம்பிச்சிச்சா என்ன?
அமெரிக்கா சொல்லி பாகிஸ்தான் ட்வீட் போடுது லெபனானை தொடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அதுக்கு அடுத்த நாளே விட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு ஒரு முடிவு பண்றாங்க. இஸ்ரேல் இல்லாம பேச்சு நடத்துறாங்க. எப்படி சார் முடியுது? லெபனானும் சேர்த்து அப்படின்னு ஷபாஸ் ஷெரீப் ட்வீட் போடுறாரு. ஆனா அவங்க வந்து பொழந்து கட்டாங்க அப்படின்னு. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் நாங்கள் லெபனானையும் சேர்த்து வச்சிருக்கோம், நீ நான் அவன் மேல குண்டு போடுறேன்னா கேட்டாங்க. லெபனான்லாம் கிடையாதுங்க, அது வந்து ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். லெபனான் இதுல கணக்கே கிடையாது, இதை தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலை கை விட்டுட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அடுத்தது இஸ்ரேல் டெலிகேட்ஸ் இங்கே வந்திருந்தாங்கன்னு சொன்னால் ஈரான் வந்து பேச்சுவார்த்தையை நடத்திருக்க மாட்டாங்க, கலந்துருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை வந்து நாங்கள் மதிக்கவே மாட்டோம், அவங்கள சேர்த்துக்கவே மாட்டோம், அவங்கள ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டோன்ற மாதிரியான ஒரு நாடு. அதனால் அவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்காது. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரானே என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னா ஓகே, இஸ்ரேல் ஃபர்ஸ்ட்னா ஓகே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கே நல்லா தெரியுது இஸ்ரேல் இங்கே வந்தாலும் வராட்டாலும் இஸ்ரேலுடைய இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து தான் அமெரிக்கா பேசும் அப்படின்னு. அவங்க கேட்பாங்க, சரி இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்டா நான் பேசுறேன்னா லெபனான் இன்ட்ரெஸ்ட் உனக்கு என்ன வந்தது? நான் இஸ்ரேல் மட்டும் பேசல, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கும் சேர்த்து பேசுறேன். அதுல இஸ்ரேலும் அடக்கம், சவுதி, கட்டார், இவங்களுக்கும் சேர்த்து தானே நான் பேசுறேன். அப்ப அதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? சவுதி ஃபர்ஸ்ட், பஹ்ரைன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் லேட் ஆகும். அண்டு இந்த ஷிப்பு வர்றது வந்து விரைவிலே அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த $2 million ஆர் $1 per barrel இதுதான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அமெரிக்கா வந்து எனக்கும் பாதி கொடுன்னு சொன்னா அசிங்கம், பட் வேற வழி இல்லை, அமெரிக்கா சொன்னாலும் கொடுத்து தான் ஆகணும் எல்லாரும். இப்போ வந்து அதை நீ லெஜிட்டிமேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா when you are paying to Iranian companies the secondary sanctions இருக்கு. அதனால நீங்க வந்து கணக்கு அமைச்சு கொடுக்க முடியாது அந்த பணத்தை. அடுத்தது அவங்க வந்து யுவான்ல கொடுங்க, கிரிப்டோ கரன்சில கொடுங்கன்றாங்க. இதை எப்படி நீங்க அக்கௌண்ட் பண்ணுவீங்க? நீங்க $2 million ஒரு கண்டெய்னருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு காமிச்சிங்கன்னா எங்க போச்சுன்னு காமிக்கணும்ல. இதனா வந்து பொட்டியில கொண்டு போய் கொடுக்குற விஷயமா? அப்போ வந்து நீ அவங்களோட டிரான்சாக்ஷன் வச்சிருக்கேன்னு சொன்னா அந்த கம்பெனி வந்து சாங்ஷன்ஸ்ல வந்துடும். அந்த சிக்கல்லாம் இருக்குது. ஸோ ஒரு வயா மீடியா சொல்யூஷன் வரணும், வந்துடும் விக்ரம். ஐ எம் ஹோப்ஃபுல். ஓகே சார், ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிவடைஞ்சு சுமூகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக பார்க்கப்படாத உலக அளவில். ஏன்னா 2 கண்ட்ரியும் கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய ஒரு போரையை நிறுத்திட்டாங்களே பாகிஸ்தான் அப்படின்னு. அது நம்மளுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்காது சார்? விக்ரம், நீங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க. அந்த ஹோட்டல்ல வந்து இந்த பக்கம் நார்த் மெட்ராஸ் தாதா கோஷ்டி, சவுத் மெட்ராஸ் தாதா கோஷ்டி, 2 கோஷ்டியும் வந்து ஏதோ சமரசம் பேசணும்னு வராங்க. சரின்ட்டு சார் நம்ம ஹோட்டலில் வாங்க சார், இது வர்த்தகரி தலைகறிலாம் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் உடனே பார்த்தீங்களா நான் தான் வந்து இது பண்ணேன்னு சொல்ல முடியுமா? சரி, நீங்கள் வந்து சண்டையை நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நீங்கள் லெபனான்னு சொன்னீங்களே, அவன் இல்லைன்னு சொல்கிறானே, உன்னை ஒரு பைசா கூட ஒத்தனை மதிக்கலையே, இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் கல்யாண தகராறு வந்து இங்கே கொஞ்சம் ஏற்றி விடுறது, அங்கே கொஞ்சம் ஏற்றி விடுறது, எல்லாரும் ஹைப்பு கொடுத்துட்டு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எடுபடி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய இனிஷியேட்டிவ்ன்றது ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து மிடில் மேன், அவ்வளோதான் நான் சொல்வேன். அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். இடைத்தரகர் அப்படின்னா கூட ஏதோ ஒரு ரோல் இருக்கு. இவங்க அப்படி கிடையாது, ஒரு மிடில் கொரியர் அப்படின்னு வச்சுக்கலாமா? பட் இருந்தாலும் எல்லா நாடுகளும் பாராட்டுறாங்க சார். வரேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் வந்து ஏன்னா ட்ரம்ப் கூட சொன்னார். உடனே சில பேர் கேட்பாங்க, பாரு ட்ரம்ப்பே சொல்லிக்கிறார் இந்த மாதிரி ஷபாஸ் ஷெரீஃப் என்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சாரு அதனால அப்படின்னு. சரி என்னங்க பண்றது, கூப்பிடும் போதெல்லாம் போயிட்டு நோபல் பரிசுன்னு லெட்டர் எழுதிட்டு வர்றாரு. அவருக்கும் ஏதாவது ஒரு எலும்பு துண்டு போடணும்ல, அதுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சமீபத்தில் கூட அந்த யூரேஷியன் டைம்ஸ் அதில் ஒன்று எழுதியிருந்தாங்க. அதாவது நீங்க ஒரு சார்பு நிலை எடுத்தாதான் நீங்க வந்து ஒரு எமர்ஜிங் பவர் அப்படின்றது கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுக்கல. ஈரானா அமெரிக்காவா இஸ்ரேலா அப்படின்னு எந்த ஸ்டாண்டும் எடுக்கல. பட் எல்லாருக்கும் நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன்லயே அப்படின்னா நாம பாட்டுக்கு ரஷ்யாலேருந்து வாங்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி உக்ரைன் சண்டை நிறுத்தணும் இப்படியும் நம்ம சொல்லி நிற்கிறோம். சொல்ல போனால் அமெரிக்காவை என்ன பண்ணாங்க, ஐயோ நீங்கள் ரஷ்யாவில் வாங்கி அதை வந்து சுத்தம் பண்ணி அந்த உக்ரைன் ரத்தம் இல்லாமல் அதை வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு அதையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து வேல்யூ அப்படின்றது. இப்போ நீங்க சொன்னீங்க அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை பாராட்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்னைக்கு இந்த குழப்பங்கள்லாம் வந்திருக்கு. லெபனான்னு சொல்லியிருக்காங்க, லெபனான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதே இந்தியா
இங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த புள்ளி கூட்டணிலாம் என்ன கழுவி ஊத்திருப்பாங்க பாருங்க. மோடி வந்து லெபனானும் சேர்த்துன்னு ட்வீட் போட்டுக்கிறாரு. ஆனா அங்க லெபனானை போட்டு அடி அடி நச்சு நவுத்தின்னுக்கிறாங்க. மோடி செயலிழந்து விட்டார், காம்ப்ரமைஸ் ஆயிட்டார், சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு பேசியிருப்பானுங்கல்ல. அந்த வாயெல்லாம் இன்னைக்கு ஷபாஸ் ஷெரீப் சொதப்பிட்டாருன்னு ஏன் சொல்லல? இப்ப பாகிஸ்தான் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்குது, போதுமா? இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா? அப்ப பாகிஸ்தானுடைய ராஜதந்திரம் என்ன புடலங்கான்னு உங்களுக்கே புரியுதா? இதுல நாம எந்த விதத்திலையும் லூசர் இல்லை அப்படின்றது புரியுதா? எல்லா விதத்திலையும் நாம கெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஈரான் கிட்ட இப்போ ஈரானுக்கு இங்க நிறைய கலெக்ஷன் பண்ணாங்க கோடிக்கணக்கில். அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இங்கேயே மருந்தெல்லாம் வாங்கினாங்க. வாங்கிட்டு நாம வந்து ஈரானுக்கு அமைச்சிருக்கோம் மருந்தெல்லாம். அண்ட் இங்க இருக்கிற ஈரானிய அம்பாசிடர் வந்து இந்தியா பத்தி அவ்வளோ இதுவா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க சொல்றாங்க. அண்ட் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்ராச்சியா அந்த ஃபாரின் மினிஸ்டர் அவர் நம்ம ஜெய்சங்கர் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு, பாகிஸ்தானை கூப்பிட்டு பேசல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுது இல்லை? நீங்க வந்து நான் கருப்பு கண்ணாடி போட்டாலும் எனக்கு எல்லாமே கிளியரா தெரியுது. மேபி மற்றவங்களுக்கு வந்து பல்வேறு காரணங்களுக்காக உண்மை தெரியாம இருக்கலாம். ஒருவேளை ஈரானுக்கு ஃபயர் விடலாம், பாகிஸ்தானுக்கு ஃபயர் விடலாம், நீங்க யாருக்கு வேணா ஃபயர் விட்டு போங்க. ஆனா உண்மையான ஃபயர் எங்க அப்படின்றது நிச்சயமா ஒரு நாள் தெரியும். நீங்க கருத்து குருடர்களா இருந்தீங்கன்னா ஃபயர் கண்ணுக்கு தெரியாது. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கல்ஃப் கண்ட்ரி ஜெய்சங்கர் கூட போயிருக்காரு இந்த வார் சுச்சுவேஷன்ல. என்ன ரீசனுக்காக சார் இது? பல விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ஓப்பனாலாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த சபஹார் போர்ட் அங்கே வந்து நடுவில் நம்ம ஃபண்டிங்கை நிறுத்தியிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னாடி. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை எஸ்கலேட் ஆச்சுன்னு சொன்னால் அதை வந்து இது பண்ணிடுவாங்க, அதனால எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நம்ம அதை ரிவைவ் பண்ண போகிறோம். அப்புறம் சாங்ஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சின்னு சொன்னால் ஈரான்லேருந்து நம்ம வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் சபஹார் போர்ட்லேருந்து அந்த என்ன சொல்கிறது உழுகுல ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் இந்த கசகஸ்தான், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாத்துக்கும் மேலே இன்டர்நேஷ்னல் நார்த்து சவுத்து ட்ரேட் காரிடார்னு ஒன்று இருக்குது. ரஷ்யாலேருந்து அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட 40% குறையுதுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாலேருந்து உள்ளுக்குள்ளார வந்து இதர் அஜர்பைஜான் ஆர் அர்மீனியா, அந்த காஸ்பியன் சி இல்லை இந்த மாதிரி அப்படி ஈரான் வழியாக வந்து சபஹார் போர்ட் வழியாக வந்து அங்கேருந்து அப்படியே மும்பைக்கு வரா மாதிரி. அது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. அது இன்னும் பெரிய அளவு ரிவைவ் ஆகும். நமக்கு வந்து டிரான்சிட் டைம் குறையும், இங்கேருந்து ரஷ்யாவுக்கும் ரஷ்யாலேருந்து இங்கே வரத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த மற்ற இந்த முன்னாடி இருந்த சோவியத் ரிப்பப்ளிக்ஸ் அவங்களோட நம்ம ரிலேஷன்ஸ் ட்ரேடு இதுக்கும் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அப்படியே அங்கேருந்து யூரோப்புக்கு அனுப்புறதுக்கும் அது ஒரு நல்ல வழி, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ எல்லா விதத்துலையும் வந்து இந்தியா இஸ் கெய்னிங் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். மறுபடியும் நீங்கள் கண்ணை மூடின்னு சரி ராகுல் காந்தியோட சப்போர்ட்டராக இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது, அவருக்கே புரியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் விக்ரம். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபுரம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.